ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2026 அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பேச போகிறது ரிஷபம். ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே பொறுப்பு அப்படிங்கிறது வந்துடும். அதை தவிர்த்துட்டு ரிஷபத்தை பார்க்கணும். ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே கருணை அப்படிங்கிறது வந்துடும். ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே ஏமாந்து போவேனா அப்படின்றது வந்துடும். ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே இரக்கம் அப்படிங்கிறது வந்து, ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே அழகு அப்படிங்கிறது வந்து, ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே கவர்ச்சி அப்படிங்கிறது வந்து, ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே காதல் அப்படிங்கிறது வந்து. இப்படி ரிஷபத்தை பத்தி பேசிட்டே ஒரு வயது ஆக 35-40 வயதுக்கு நேரு தன்னுடைய வீரியத்தை அப்படியே விஸ்வரூபம் எடுத்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றி பசங்களை படிக்க வச்சு மிகப்பெரிய முன்னேற்றங்களை பார்த்து தன் ஆரோக்கியத்தை பணயமாக வைத்து உயிருடன் ஊசலாடக்கூடிய ஒரு ராசி ரிஷபம். சனி என்பவர் வந்து உங்களை பாதிக்கணும், உங்களை கெட்டது செய்யணும்னு கொடுக்கக்கூடிய கிரகம் அல்ல. நீங்கள் நல்லா இருக்கணும், பக்குவப்படணும், அடுத்த நிலைக்கு நீங்கள் போகணும். அடுத்த நிலைன்னு சொன்ன உடனே மனிதர்களுக்கு மிகப்பெரிய குழப்பம். நான் இப்போ மேனேஜராக இருக்கேன், டைரக்டராக வாங்கணும், அதான் அடுத்த நிலையா? சத்தியமாக கிடையாது. நான் இப்போ 5 கோடி வச்சுருக்கேன், 50 கோடி சம்பாதிக்கணும், அதுதான் அடுத்த நிலையா? உங்களை விட பைத்தியம் இருக்க முடியாது. நான் இப்போ 2 வீடு வச்சுருக்கேன், 10 வீடு வாங்கணும், அதுதான் அடுத்த நிலையா? அப்படின்னா நீங்கள் தான் பெரிய முட்டாள்னு அர்த்தம். அடுத்த நிலை என்பது குருவை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடத்த காலி பண்ணுவார். அவர் பார்க்குற பார்வை அந்த இடத்த தான் நல்லது பண்ணுவார். ஆனால் 2ஆம் இடம் இது தனம், வாக்கு, குடும்பம். இங்கெல்லாம் சிறு சிறு தொந்தரவுகளை கொடுக்க தான் செய்வார். இதான் உண்மை. ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு இதே குரு பகவான் உங்களுக்கு இந்த 3த்துலையுமே தனம், வாக்கு, குடும்பம் இந்த 3த்துலையுமே உச்சக்கட்ட யோகத்தை. ரிஷபராசிக்கு இந்த ஆண்டே ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி பண சேர்க்கை அதிகமாகும். தங்கம் விற்கிற விலைக்கு 12,000 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்க ஒரு கிராமம். அது தவிர இவங்க 22%, 28% கேரட்டு, பீட்ரூட் எல்லாம் வச்சு விற்பாங்க. இதெல்லாம் எப்படி சார் வாங்க முடியும்? தங்கமெல்லாம் வாங்க முடியுமா? வீடு கூட வாங்கிடலாம், தங்கம் வாங்க முடியாது. கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பேன். கண்டிப்பாக ஒரு சுபகாரியம் வரும், தங்கம் வாங்கியே ஆகணும், வாங்குற பைசாவும் வரும், வாங்குவீங்க. இந்த 2025 ரிஷபராசியில் யார் யாரெல்லாம் தோல்வி அடைஞ்சிங்களோ நம்மளாம் 2026 மிகப்பெரிய அளவில் வெற்றியை நீங்கள் டெஃபினட்டாக பார்ப்போம். இந்த வருஷம் நிறைய புதிய நண்பர்கள் வருவாங்க, புதிய முடிவுகள், புதிய முன்னேற்றங்கள், புதிய அதாவது கிரியேட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய புதிய கற்பனைகள், புதிய படைப்புகள் கூட நீங்கள் பண்ணுவீங்க. காதலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 11ஆம் இடத்துல சனி வர்றதும் அடுத்தது கிட்ட வர போகிறதுன்னு அர்த்தம். ஸோ காதலிக்கிறதே 7 சனி அஷ்டம சனி இருந்தால் தான் காதலே பண்ண முடியும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ காதலிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு திருமணம் நடக்கக்கூடிய யோகங்கள் இருக்கு. வணக்கம். நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2026 அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பேச போகிறது ரிஷபராசி. அடுத்த ஆங்கில வருஷத்தில் 2 முக்கியமான கிரக நிகழ்வுகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் 3 இருக்குது. முக்கியமானது 2 இருக்குது. ஒன்று சனிப்பயிற்சி, ஒன்று குரு பயிற்சி. இதில் சனிப்பயிற்சியானது சரியாக மார்ச் 6, 2026 கும்பராசியிலிருந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயரக்கூடிய சனி மீனராசிக்கு அடைவார். அதே மாதிரி ஜூன் 2ஆம் தேதி மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசிக்கு சேருவார். இந்த பயிற்சியுடைய பலன்கள் முக்கியமாக பார்க்கக்கூடிய இந்த கிரக நிகழ்வுகள் எல்லா ராசிக்கும் எப்படி இருக்கும்? அதில் இன்னைக்கு ரிஷபராசி. ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே பொறுப்பு அப்படிங்கிறது வந்துடும். அதை தவிர்த்துட்டு ரிஷபத்தை பார்க்கவே முடியாது. ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே கருணை அப்படிங்கிறது வந்துடும். ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே ஏமாந்து போவேனா அப்படின்றது வந்துடும். ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே இரக்கம் அப்படிங்கிறது வந்துடும். ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே அழகு அப்படிங்கிறது வந்துடும். ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே கவர்ச்சி அப்படிங்கிறது வந்துடும். ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே காதல் அப்படிங்கிறது வரும். இப்படி ரிஷபத்தை பற்றி பேசிகிட்டே போகலாம். காலபுருஷனுடைய 2ஆம் வீடு சந்திர பகவான் உச்சம் பெற்று சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் 3 நட்சத்திரங்களை கொண்ட இந்த வீடு அதிசயமான ஒரு ராசி. ரிஷபத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே சரி கலை நயமும் கலை பற்றிய ஆர்வமும் இருக்கும். 64 கலையில் பாட்டு, டான்ஸு, ஓவியம் வரைகிறது, ஏதாவது ஒரு கலையில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ரிஷபராசிக்கு இப்போ வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி 11ஆம் இடத்திற்கு மீனராசிக்கு வரவிருக்கிறார். ரிஷபத்திற்கு சனி பாக்யாதிபதி, 9, 10க்கு அதிபர். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றிகளை, சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு ராசி. ஆரம்ப காலகட்டத்தில் குழந்தை பருவத்தில் ஏழ்மையான குடும்ப சூழ்நிலையில் வளர்ந்தும் ஒரு வயது ஆக 35-40 வயதுக்கு மேல்
தன்னுடைய வீரியத்தை அப்படியே விஸ்வரூபம் எடுத்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றி பசங்களை படிக்க வச்சு மிகப்பெரிய முன்னேற்றங்களை பார்த்து தன் ஆரோக்கியத்தை பணயமாக வைத்து உயிருடன் ஊசலாடக்கூடிய ஒரு ராசி ரிஷபம். ஆரம்ப காலகட்டத்தில் இவங்கெல்லாம் இதை செய்வாங்களா, ஆரம்ப காலகட்டத்தில் இவங்கெல்லாம் இதை செய்வாங்களா அப்படின்னு விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடிய ரிஷபராசி கொஞ்ச காலத்துக்கு பிறகு, வயசானதுக்கு பிறகு இவங்களா இப்படியா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ராசியில் இந்த சனி 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடம் வந்தால் என்ன? முதல் கிரக மாற்றம் அடுத்த ஆண்டு நடக்க போகுது. மார்ச் 6ஆம் தேதி. சனி என்ன செய்வார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சனி யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சனி சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் இதெல்லாம் லட்சம் பேர் சொல்லிட்டாங்க. சனி எல்லாரும் பார்க்கக்கூடிய பார்வையே வாயில சனி, சனியனே நீ சனி இப்படின்னு அவசொல் தப்பா திட்டுவதற்காகவும் தப்பா ஒருத்தரை குறை கூறுவதற்காகவும் ஒருத்தரை காயப்படுத்துவதற்காகவும் அந்த வார்த்தை உபயோகிக்கப்படுகிறது. ஆனால் சனி பகவான் நிஜத்தில் அப்படியான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. அதாவது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் பிறவியில் தேவையான அத்தனை ஞானத்தையும் அத்தனை அனுபவத்தையும் அத்தனை அறிவையும் பக்குவத்தையும் கொடுத்துட்டு தான் கெட்ட பேர் வாங்கிக்கிற ஒரு கிரகம் தான் சனீஸ்வரன். நிறைய நல்லது செஞ்சா புத்தி வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்பவுமே ஆனந்தமா இருக்கிற மனிதனுக்கு பாருங்க ஒரு மாதிரி அசமஞ்சமா இருப்பாங்க. நல்ல சோகத்துல உச்சகட்ட பிரச்சனையில் இருக்கிற மனிதனை பாருங்க ஷார்ப்பா இருப்பான். அவனுடைய கண்ணு காது வாயெல்லாம் உச்சகட்டத்தில் அப்படி ரெடி நிலையில் இருக்கும். இந்த போர் வரும்போது அப்படி இப்படி ரெடியா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இதே சந்தோஷமா இருக்கணும் பாருங்க, 5 புலனுமே அமைதியா அடங்கி போய் ஒத்து போய் கம்முன்னு இருக்கும். நேர் எதிர்மாற நம்ம என்ன சொல்லுவோம்னா, பிரச்சனை வரும்போது தன்னால எப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், உடம்புல ஒரு சின்ன காயம் பட்டுருச்சு அப்படின்னா நம்ம எல்லாம் தோன்றது அந்த காயம் ஐயோ புண்ணு இந்த மாதிரி தப்பான விஷயம் அப்படின்னு. ஆனால் உடம்புல நீங்கள் காயம் பட்டதுக்கு அப்புறம் பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு முடி வளர்க்காதவங்க மொட்டை அடிப்பாங்க. மொட்டை அடித்த உடனே தலையில் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை ஹார்மோன்ஸும் அத்தனை வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அயன்ஸும் இங்கே முடியே இல்லை தலையில் அப்படின்னு சொல்லி எல்லா சக்தியும் மேக்சிமம் அந்த தலைமுடி வளர்கிறதுக்காக கொடுக்குமா. அதுக்காகவே மொட்டை அடிக்கிறோம். மொட்டை அடிக்க அடிக்க அதிகமாக வளரும்பாங்க. சின்ன வயசுலேயும் அதுக்காக தான் அடிக்கிறான். பிறந்த குழந்தைக்கு வளவழன்னு இருக்கும் முடி. அதுக்கப்புறம் மொட்டை அடிக்க அடிக்க தான் ஸ்ட்ராங் ஆகும். இந்த முடியுடைய லென்த்து முடியுடைய டென்சிட்டி எல்லாம் ஸ்ட்ராங் ஆகும். இதை மாதிரி தான் வாழ்க்கையில் அனுபவங்களும் அப்படி தான். அதுதான் சனீஸ்வர பகவான் கொடுக்கக்கூடியது. சனி என்பவர் உங்களை பாதிக்கணும், உங்களை கெட்டது செய்யணும்னு கொடுக்கக்கூடிய கிரகம் அல்ல. நீங்கள் நல்லா இருக்கணும், பக்குவப்படணும், அடுத்த நிலைக்கு நீங்கள் போகணும். அடுத்த நிலைன்னு சொன்ன உடனே மனிதர்களுக்கு மிகப்பெரிய குழப்பம். நான் இப்போ மேனேஜராக இருக்கேன், டைரக்டராக வாங்கணும், அதான் அடுத்த நிலையா? சத்தியமாக கிடையாது. நான் இப்போ 5 கோடி வச்சுருக்கேன், 50 கோடி சம்பாதிக்கணும், அதுதான் அடுத்த நிலையா? உங்களை விட பைத்தியம் இருக்க முடியாது. நான் இப்போ 2 வீடு வச்சுருக்கேன், 10 வீடு வாங்கணும், அதுதான் அடுத்த நிலையா அப்படின்னா நீங்கள் தான் பெரிய முட்டாள்னு அர்த்தம். அடுத்த நிலை என்பது உங்களுடைய புரிதல், இந்த வாழ்க்கையை பற்றி, இந்த உலகத்தை பற்றி அனுபவம், பக்குவம், உங்களுடைய வாழ்க்கை முறை, நீங்கள் வாழ்க்கையை அணுகிற பக்குவம், அதில் மாற்றங்கள் வருது இல்லையா? எண்ணங்கள், செயல்களில், சொற்களில், அதுதான் அடுத்த நிலை. நல்ல சவுண்டு மைண்டு இருக்கிறவன் பேச்சே தெளிவாக இருக்கும். அதே மாதிரி அவன் செய்யக்கூடிய வேலையும் கச்சிதமாக இருக்கும். வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை பாருங்க, காலரை வசதி விட்டு போயிட்டே இருப்பான். அதுக்கு என்ன காரணம்னா புத்தி தான் காரணம். இதுவே சவுண்டு மைண்ட் இல்லாத ரொம்ப பிஞ்சியாக இருக்கிறவன் 5000 கோடி வச்சுருந்து 500 கோடி வச்சுருந்தாலும் பங்களா சுற்றி இருந்தாலும் ஒரு பயத்தோடையே பதுங்கி பதுங்கி ஒரு மாதிரி பூஜையாகவே வாழுவான். அதுக்கு என்ன காரணம்னா அந்த பயம். புத்தி ஸ்ட்ராங்காக இல்லை. இவ்வளவுதான் டிஃப்ரென்ஸு சக்ஸஸுக்கும் ஃபெயிலியருக்கும். ஆக உங்களை சுற்றி என்ன இருக்குது, நீங்கள் எந்த பிளேசர் போட்டிருக்கீங்க, நீங்கள் எந்த காரில் போகிறீங்க, இதெல்லாம் மண்ணு தான். நீங்கள் மைண்டு எப்படி வச்சுருக்கீங்க, உங்கள் மைண்டு எவ்வளோ தெளிவாக இருக்குது, இதுதான் முக்கியம். அந்த மைண்டுன்னு சொல்லக்கூடியது எது? எந்த கிரகம்? சந்திரன். மைண்டு தான் சந்திரன். அந்த சந்திரன் உச்சம் பெறக்கூடிய உங்கள் ராசிக்கு 3, 6, 11, 12 சனி இருந்தாலே யோகம். இப்போ 11 உட்கார்றாரா சனி பயிற்சியில்? அப்போ பிக்சர் பர்ஃபெக்டாக உட்கார்றாரு. லாபஸ்தானத்தில் பாக்யாதிபதி உட்கார்றாரு. லாபஸ்தானம்னா வருமானம் வரக்கூடிய இடம். அந்த இடத்துல பாக்யாதிபதி உட்கார்றாரு. பாக்கியம்னா வருமானம் அதிகமாக வரும். அப்போ பொருளாதாரம் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் நடக்கும். நாம் சொல்லக்கூடியதான் பொது பலன்கள். இதுவே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா
உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எடுத்து கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் கொடுப்போம். எங்கிருந்து வேணால் இந்த வேர்ல்டில் எந்த பகுதியில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் மூலிமா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து மிக துல்லியமான பலன்களை எங்களால் சொல்ல முடியும். ஆக ரிஷபராசிக்கு இந்த சனி பயிற்சியானது மிகப்பெரிய பலன்களை தரும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம், அப்புறம் பிரிஞ்சு போன அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், தாய் தந்தையருடைய ஆசீர்வாதம், பூர்வீக சொத்து கிடைக்கிறது, இடமாற்றங்கள் ஆவது, இப்படி பல தரப்புலையும் ரிஷபராசிக்கு உடல் ஆரோக்கியத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பெரிய சர்ஜரிலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு நல்லபடியாக நடக்கிறது. இப்படி ரிஷபராசிக்கு டாப் கிளாஸாக இருக்குது ஏழரை சனி. பொதுவாக இந்த ஆண்டோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் குரு பகவான் வந்து உங்கள் 2ஆம் இடத்துல இருக்கார். குருவை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடத்த காலி பண்ணுவார். அவர் பார்க்குற பார்வை அந்த இடத்த தான் நல்லது பண்ணுவார். அதனால் 2ஆம் இடம் இது தனம், வாக்கு, குடும்பம், இங்கெல்லாம் சிறு சிறு தொந்தரவுகளை கொடுக்க தான் செய்வார். இதான் உண்மை. இப்போ பணம் வரும், சுப செலவை செய்ய வைப்பார், பணத்தை காலி பண்ண வைப்பார், வாக்கை கொடுத்துட்டு மாட்டிக்கிறதுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்துவார். நல்ல வாக்கு தான். அது மாதிரி குடும்பத்தில் சிறு சிறு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸில் கொண்டு வருவார். ஆனால் ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு இதே குரு பகவான் உங்களுக்கு இந்த 3த்துலையுமே தனம், வாக்கு, குடும்பம், இந்த 3த்துலையுமே உச்சக்கட்ட யோகத்தை கொடுப்பார். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து குரு பார்க்கக்கூடிய இடங்கள் 5, 7, 9ல் அவர் துலாம், தனுசு, கும்பம் இந்த இடங்களை பார்க்குறாரு. இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு 6, 8, 10 இந்த இடங்களை பார்க்க ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து எதிரிகளை காலி பண்ணி விபரீத ராஜயோகங்கள் ஏற்படுத்தி வெளிநாட்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பாசிட்டிவாக கொடுத்து எல்லாம் பண்ணக்கூடிய குரு, குழந்தைகள் நலத்தில் நிறைய நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய குரு, செகண்ட் ஆஃப் த இயரில் அப்படியே இன்னொரு விஷயம் உங்களுக்கு செல்ஃபாக க்ரோத்து, செல்ஃப் க்ரோத்து, பெரிய அளவில் வந்து ப்ரமோஷன்ஸு, பெரிய அளவில் வீடு வாங்குறது, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தெல்லாம் ஏற்படுத்துவார். இது வந்து செகண்ட் ஹாஃபில். பொதுவாக ரிஷபராசிக்கு இந்த ஆண்டே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி பண சேர்க்கை வந்து அதிகமாகும். பணம் வந்துட்டால் முதல்ல நம்ம எதில் கவனம் செலுத்தணும் தெரியுமா? அதுக்கு எதை அதை அந்த பணத்தை எந்த பொட்டியில் வைக்கலாங்கிற அதில் இல்லை, மைண்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதுல நம்ம யோசிக்கணும். யாருக்குமே திடீர்னு பணம் வந்துட்டால் புத்தி ஆஃப் ஆகிடும், தலகால் தெரியாமல் குதிப்போம். நம்ம வந்து சக்ஸஸை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ணுறது ஈஸி. அப்போ அந்த பணம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல நிதானத்துக்கு வரணும். ஹைப்பாக ஆகக்கூடாது, குதிக்கக்கூடாது. சந்தோஷத்தை ஒரு நாள் சும்மா ஏதோ ஒரு இடத்துல போய் என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளோதான். அதோட தலைக்கு ஏற்றிக்காமல் இருக்கிறத ஹேண்டில் பண்ணி. ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து கிரக பயிற்சிகள்லாம் வருது. நீங்கள் இப்போ கவனமாக இருந்தலைன்னா மைண்டை விட்டுட்டிங்கன்னா பின்னாடி கவனம் வந்த பணத்தை காப்பாற்றுறது கஷ்டமாயிடும். அப்போ அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். பிரிஞ்சு போன குடும்பங்கள்லாம் ஒன்றா செய்யக்கூடிய நேரங்களில் முதல் 6 மாதத்துலேயே நடந்துடும். அதே மாதிரி குழந்தைகளுடைய சக்ஸஸ் எல்லாம் நீங்கள் நேரில் நீங்கள் நிறைய பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயரில் பார்த்தீங்கன்னா நிறைய கோல்டு வாங்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன சார் சொல்கிறீங்க சார்? ஒரு நிமிஷம், குபீருங்குது. தங்கம் விற்கிற விலைக்கு 12,000 ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு ஒரு கிராமம். அது தவிர இவங்க 22%, 28% கேரட்டு, பீட்ரூட் எல்லாம் வச்சு விற்பாங்க. இதெல்லாம் வந்து எப்படி சார் வாங்க முடியும்? தங்கமெல்லாம் வாங்க முடியுமா? வீடு கூட வாங்கிடலாம், தங்கம் வாங்க முடியாதுலாம். கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார். கண்டிப்பாக ஒரு சுபகாரியம் வரும், தங்கம் வாங்கியே ஆகணும், வாங்குகிற பைசாவும் வரும், வாங்குவீங்க. எப்போவுமே சனி 11ஆம் இடத்துக்கு வரும்போது பெரிய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், பெரிய மனிதர்களுடைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும், நிறைய ஸ்டேபிள் கான்டாக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். இந்த 2025 ரிஷபராசியில் யார் யாரெல்லாம் தோல்வி அடைஞ்சிங்களோ அதனால 2026 மிகப்பெரிய அளவில் வெற்றியை நீங்கள் டெஃபினட்டாக பார்ப்பீங்க. இந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அற்புதமாக அதிசயமாக திடீர்னு ஆஃபீஸில் உங்களை மேலே மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு திரும்பி ப்ரமோஷன் கொடுக்கலாமா, வெளிநாடு அனுப்பலாமான்னு யோசிக்கலாம், பண்ணுவாங்க. உங்கள் மேனேஜரே உங்களை மாதிரி கிடைக்காதுப்பான்னு உங்களுக்கே பயமாக இருக்கும். உண்மையை தான் சொல்கிறானா, பொய்யை சொல்கிறானா அப்படிங்கிற உள்ளூர் அந்த பயமும் இருக்கும். இந்த உறவுகள் மற்றும் திருமணம் இந்த சனி பயிற்சியினால் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அதாவது ஃபஸ்ட் மேரேஜ் முடிஞ்சு செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு முதல்ல செகண்ட் மேரேஜ் நடக்கக்கூடியது. கல்யாணமெல்லாம் என் வாழ்க்கையில் சம்மந்தமே இல்லைங்கிறவங்களாம் டக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சுருவார். அதே மாதிரி குடும்பம் பிரிஞ்சிருக்கு, இந்த போலீஸும் வக்கீலும் சில விளையாட்டெல்லாம் விளையாடுவாங்க. ஃபேமிலி கேஸ் ஆகிடுச்சுன்னா அந்த விளையாட்டெல்லாம் முடிஞ்சு முற்றுப்புள்ளி ஆகி மறுபடி நீங்கள் வந்து குடும்பத்தோடு ஒன்றாக சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். எப்போவுமே ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் தான். இதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். இதில் சிறு 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 சங்கடங்கள் இங்கே வருமா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே வராது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் க்ளீன் இயர். இந்த 2026 வந்து 100க்கு 100 மார்க் கொடுக்கக்கூடிய இந்த வருஷமாக இந்த ரிஷபத்துக்கு வருது. இதில் பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னாலே முதல்ல இந்த சனி பயிற்சிக்காக கால பைரவருடைய படத்தை வீட்டில் வாங்கி வச்சு அவருக்கு பூஜை செய்வது, ஞாயிற்றுக்கிழமைகளில் கால பைரவ வாகனமான தெருநாய்களுக்கு வந்து நீங்கள் வந்து உணவு நீர் கொடுப்பது,
இந்த மாதிரியான பரிகாரங்கள் உங்களுக்கு மிகுந்த அளவில் பெரிய அளவில் உதவி செய்யும். சில பேருக்கு வந்து மிருகங்களையே பிடிக்காது, ஏன்னா அவங்களுக்குள்ளேயே மிருகம் இருக்குது, அதனால் அவங்களுக்கு பிடிக்காது. சில பேருக்கு வந்து நிறைய மிருகங்களை பிடிக்கும். அன்பு அப்படிங்கிறது வந்து அதுக்கு உருவமோ இனமோ எதுவுமே தேவையில்லை, அந்த லாங்குவேஜே வந்து தனி. சில பேருக்கு ஹேட்ரட், அதுதான் லாங்குவேஜ். அவங்கள சொல்லியும் மாற்ற முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இதில் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம், அது ஒரு பாயிண்ட்டு. உடல் நிலையில் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறது உண்மை, அது பாயிண்ட்டு. புதுசாக ஃப்ரெண்ட்ஸு, இந்த வாழ்க்கை வந்து இது நதி மாதிரி ஓடிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல தேங்கிடுச்சுன்னா ஓடையாயிரும். அது கடலில் போய் சேர்ற வரைக்கும் நிற்காமல் போகணும். அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் கூட ஃபஸ்ட்டு 10 வயசு வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான் குரூப்பாக. இந்த 10லேருந்து 15 ஒரு குரூப் வரும், எங்கே போனானே தெரியாது. 16லேருந்து 25க்குள்ளே ஒரு குரூப் வரும், அவன் கொஞ்ச நாள் வருவான். அப்புறம் 35க்கு மேலே ஒரு குரூப் வரும், சார் அப்படின்னு பேச ஆரம்பிப்போம். 40க்கு அப்புறம் ஒரு குரூப் ஐயா அப்படிம்போம். இப்படி ஒரு குரூப் வந்துகிட்டே இருக்கும் கடைசி சாகிற வரைக்கும். ஆனால் இதில் வந்து நிற்காமல் ஓடிட்டே இருக்கும். இந்த புதிய நண்பர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த வருஷம் நிறைய புதிய நண்பர்கள் வருவாங்க. புதிய முடிவுகள், புதிய முன்னேற்றங்கள், புதிய அதாவது கிரியேட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய புதிய கற்பனைகள், புதிய படைப்புகள் கூட நீங்கள் பண்ணுவீங்க. இந்த குடும்ப விஷயத்தில் எடுத்தீங்கன்னா சொன்னால் அட்டி தட்டி சண்டை, இவங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு லைஃப், இவங்கெல்லாம் இனிமேல் கிடையாது அப்படின்னு சொன்ன இடத்துல கணவன்கிட்ட மனைவி சேர்றதும் மனைவிட்ட கணவன் சேர்றதும் நடக்கும். காதலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 11ஆம் இடத்துல சனி வர்றதும் அடுத்தது கிட்ட வர போகிறதுன்னு அர்த்தம். ஸோ காதலிக்கிறதே 7.5 சனி 8 சனி இருந்தால் தான் காதலே பண்ண முடியும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ காதலிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஆண்டு திருமணம் நடக்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. ஒட்டு மொத்தத்தில் குடும்பம், செல்வத்தில் நல்ல மிகப்பெரிய இது, மன நிம்மதி, நல்ல ஒரு கடவுளுடைய அனுகிரகம், இதெல்லாம் நிறைந்த ஆண்டாக 2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்கு வருது அப்படின்னு சொன்ன வகையில் வெற்றி உங்களுக்கு தான். எப்படி பயன்படுத்திக்கிறீங்க, உங்கள் மனசை எப்படி பக்குவப்படுத்திக்கிறீங்க, தியானம் ரொம்ப முக்கியம். குறைஞ்சது 5 நிமிஷம் தியானம், இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்களை ஜெயிக்க யாராலையும் முடியாது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர். அடுத்து வரும் வேறொரு நிகழ்ச்சியில் வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.